ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, மதுரை மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார். ஆனால் அறிவிப்பதோடு சரி, எந்த திட்டம் வந்த மாதிரி இல்லை. அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மதுரைக்கு 600 கோடி ரூபாயில் டைட்டில் பார்க் அமைக்கும் என்று அறிவித்து 2 ஆண்டு ஆகிப்போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு ஆகப்போகுது. 2 ஆண்டுக்கு முந்தைய டைட்டில் பார்க் 600 கோடியில் அமைக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலை, அதுக்குண்டான பணியும் துவங்கலை. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மதுரை மாநகர மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 50 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சுமார் 292 கோடி ரூபாயில் அந்த குடிநீர் திட்ட பணிகளை துவக்கி இன்றைக்கு சுணக்கத்தோடு அந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த விடியா திமுக அரசு, அண்ணா திமுக அரசு கொண்டு வந்த என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பணியை இன்னைக்கு வேகமாக செய்யலை. அந்த திட்டத்தினுடைய மதிப்பு 1292 கோடி. அதே போல் நெல்பேட்டையில் இருந்து அவனியாபுரம் விமான நிலையம் செல்ல உயர்மட்ட பாலம் அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடுல பார்த்தா அந்த திட்டம் கைவிடப்படுவதாக தகவல் கிடைச்சிட்டு இருக்குது. ஆக திமுக அரசு அறிவிக்கின்ற திட்டம் காணல் நீராக தான் பார்க்க முடிகிறது. மதுரை சிறைச்சாலை வளாகம் மதுரை மாநகராட்சிக்கு வெளியே அமைக்கப்படும் என்று கூறினார்கள். இதுவரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுக்கல, நிதியும் ஒதுக்கல. மதுரை மாநகராட்சி வளர்ச்சிக்காக 17 பேர் கொண்ட நகர வளர்ச்சி குழுவை அமைத்தார்கள். அந்த குழு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு தெரியல, அதனுடைய பணின்னு என்னன்னு தெரியல, அந்த குழு இருக்குதா இல்லையா என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மதுரை விமான நிலைய ஓடுதளம் அமைக்க அண்டர் பாஸ் அதிமுக அரசு இருக்கும்போது அதை ஏற்பாடு செஞ்சோம். அதுக்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யலை. மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் இன்றைக்கு அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்போடு நிற்குது. அதற்குண்டான பூர்வாங்க பணி எதுவுமே செயல்படுத்த நிதியோ மற்ற எதுவும் ஒதுக்கலை. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது வைகை ஆற்றின் ஓரமாக இருபுற கரையின் ஓரமாக காங்கிரீட் அதாவது தடுப்பு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்தோம். இன்றைக்கி அதில் தான் பிரம்மாண்டமாக மதுரை மாநகர மக்கள்லாம் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பயணம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மண்டல அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் வந்தது. இன்றைக்கு 7.5 கிலோமீட்டர் பறக்கும் சாலை, நத்தம் பறக்கும் சாலை மிக பிரம்மாண்டமாக அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே போல் காலவாசல் பாலம், பாண்டிகோயில் அருகே பாலம், பல்கலைக்கழக சாலை அருகே உயர்மட்ட பாலம், இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க? பேசிட்டு இருக்காங்கல்ல, அமைச்சிருக்காங்களா? என்ன முடிவு இல்ல, பேச்சுவார்த்தை முடிஞ்சாதான் உறுதி. அதுலயே எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து இருந்து பாரு. நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியும் சின்னத்தை முடக்க போறதா ஒரு பேச்சு அடிப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி முடக்குவாங்க நீங்களே சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. இன்னுமே எங்க போய் முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது, நிராசையா தான் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு, தேர்தல் ஆணையத்திலும் வாங்கியாச்சு. இனிமேல் என்ன இருக்க போகுது? அவை எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிராசை எப்பொழுது நிறைவேறாது. ஓபிஎஸ் பறக்க முடியாது, ஓபிஎஸ் பறக்க முடியாது. பறக்கிறாரா? ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்புல வந்து பறந்தான். அப்படி சொல்லுங்க, பறக்கிறாருங்களா? நீங்க தானே சொல்றீங்க. பறக்கிறாரா? பறந்தா கொடுங்க, பறந்தா ஆதாரத்தை கொடுங்க, நாங்க பாக்குறோம். பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை. தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக பெறும். ஆமா, பாஜக அதிமுக சேர்ந்துட்டு அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி போறது அவருடைய ஜனநாயகம். அதுல யாரும் ஒருத்தர் போறாங்க இல்லைங்களான்னு சொல்ல நம்ம தடுக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் எங்க வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் போகலாம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுக வராங்க, அதிமுக கட்சியிலிருந்து போறாங்கன்னா அது அவருடைய மனநிலை பொறுத்து இருக்குது.
அதிமுகவினர் வந்து வாரிசு அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி அதிமுக சொல்றாங்க. அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவருடைய மகனுக்கு வந்து சீட்டு கேட்கிறாரு. இது வாரிசு அரசியல் இல்லையா சொல்லி அரசியல் விமர்சகர்கள் கேள்வி. அதாவது அரசியல் வாரிசுனா புரிஞ்சுக்கணும், சீட்டு கொடுக்கறதுல போரில்லை, தலைமை பொறுப்பு. புரியுதா? திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவர்? திரு ஸ்டாலின். அதுக்கு பின்னாண்ட உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுதான் வாரிசு. சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது. இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க, நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க, அது வாரிசா வராது. ஆனா வாரிசுன்னு வந்தா அந்த கட்சி அவருடைய கட்சிக்கு அந்த கைக்கு போயிருது, அந்த குடும்பத்துடைய கைக்கு போயிருது. ஒரு குடும்பத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் சாதாரண தொண்டனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அது அதிமுக தான் முடியும், வேற எந்த கட்சியிலும் தமிழகத்தில் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வாரிசு அரசியல், குடும்ப கட்சி, கார்பரேட் கம்பெனி. அது கட்சி இல்லை, கம்பெனி. ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதிமுக தான் இருந்தது. ஆனா சட்டசபையில் இப்போ தீர்மானம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஆதரவு தெரிவிங்க. ஒரே தேர்தல் ஒரே இதுக்கு வந்து ஆதரவான கருத்துக்கள் நீங்க. அதாவது எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம், அப்படித்தான் சொல்லியிருக்கிறோம். நல்லா படிச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கருத்து, புரியுது? எங்களுடைய கருத்து, எங்களுடைய கொள்கை இப்படி. இதெல்லாம் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கணும் தான் சொல்லியிருக்கிறோம். அன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம், இன்றைக்கு அப்படித்தான் சொன்னோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த கருத்து கேட்குற நிதிக்கு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொன்னோம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடமுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால், என்னென்ன கருத்துன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஆதரிப்போம், இல்லைன்னா அதை நிராகரிப்போம். கடந்த காலத்துல அதிமுக வந்து கூட்டணியை வந்து என்னைக்குமே எதிர்பார்த்து காப்பீடு. ஆனா இப்ப வந்து அதிமுக வந்து கூட்டணி நீங்க தவறு. போன தடவை நானும் முதலமைச்சராக இருக்கும்போது தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் வந்து சேர்ந்தாங்க, புரியுதுங்களா? தேர்தல் அறிவிப்புக்கு பக்கத்துல தான் கூட்டணி அமைச்சது. இன்னும் தேர்தலே அடுத்த மாசம் தான் இருக்குது, இன்னும் 20 நாளைக்கு மேல இருக்குது. கூட்டணி அமைக்கிறத பத்தி கேட்கல சார். ஆனா அதிமுக அந்த எதிர்பார்ப்பு கேக்குறோம். எது? எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கும் போது நாங்க மட்டும் எதிர்பார்க்கணும் என்ன தப்பு? எல்லா கட்சியும் கூட்டணி தானே அமைக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூட்டணி அமைக்கதே இல்லையா? அதே மாதிரி அதிமுக கூட்டணி அமைக்கும். ஆமா, ஏற்கனவே 19 தலைமையேற்று நடத்தணும், 2021 தலைமையேற்று நடத்தணும், இப்போ அதிமுக தலைமையேற்று நடத்தும். ஏன் பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னா மற்றதெல்லாம் பாருங்க. ஒரிசாவில் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு, அங்க இருக்கிற முதலமைச்சர். தெலுங்கானாவில் அப்படி இருக்காரா? ஆந்திராவில் அப்படி இருக்குதா? மேற்கு வங்காளத்தில் அப்படி இருக்குதா? பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி தான் அந்த மாநிலம் ஜெயிக்கல. ஏன் 2014 அம்மா பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி செய்யலையே? ஆக எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறாங்க. எங்களுக்கு யார் வாக்களிக்கிறார்கள் அவர் தான் எஜமானர். அவர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆனால் கூட்டணின்னு வந்த பிறகு கூட்டணி தர்மம் வந்துடுது. மாநிலத்திற்கு எதிராக செயல் வருகின்ற பொழுது, எதிராக சில பிரச்சனை வருகின்ற பொழுது தேசிய அளவில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ கூட்டணி தர்மம்னு வந்து நின்றுக்குது. அப்போ நம்ம பாதிக்கிறோம். ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அதிமுக சுயமா முடிவெடுத்து செயல்படுவதற்கு தான் நாங்கள் யாரோடையும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்களிக்கிற வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சொல்லுங்க. அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏடி ராஜு வந்து திருச்சாவை தொடர்புபடுத்தி அதுதான் இப்போ எல்லாமே எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களே, அவர் தான் எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, பத்திரிக்கைலாம் வந்திருக்குது. அவர் ஒரு பெரிய ஆள் இல்லை. தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவர் ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தணும். அவர் ஏற்கனவே இதில் இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தார். அவர் உடல்நல சரியில்லாக இருந்தது, அதனால் அவர் விட்டு வச்சுருந்தோம். இப்போ அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்குது. கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக ஆதரவான கருத்து கணிப்பாக இருக்குது. அதே போல் பாஜக ஆதரவான ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பில் வரலையே. நீ யார் ஓட்டு போடுவான்னு பொறுத்திருந்து பாருங்க. இப்போ போனதற்கு அப்படி தான் சொன்னீங்க. 2019 ஒன்றுமே வரல. நீங்கள் 2021 என்னாச்சு? 75 இடங்கள் நாங்கள் கைப்பற்றணும்ல. 75 இடங்களை வந்ததில்ல. அதில் கூட்டி பாருங்க, 7 நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு.